கர்ப்பப்பையில ஃபைப்ராய்ட் கட்டி வந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யுதுன்னு தெரியாம ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம இருக்கீங்களா? இந்த கர்ப்பப்பையில வர இந்த ஃபைப்ராய்ட் கட்டி பொறுத்தளவுக்கு நிறைய பேருக்கு இந்த நிறைய ரத்தப்போக்கு அப்படி இல்லைன்னா அடிவயிறு வலி இல்ல ஒரு அடிவயிறு கனம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்க செய்யறத வச்சுதான் நிறைய பேர் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு ஸ்கேன் எடுத்து இதை தெரிஞ்சுக்க செய்யறாங்க. அதை மீறி பாத்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பையில இருக்கிற இந்த ஃபைப்ராய்ட் கட்டியை பொறுத்தளவுக்கு, அதாவது இந்த மாதவிடாய் ரெகுலரா வர அந்த ஒரு வருஷங்கள் வரைக்கும் இது ஆக்டிவா வளர்றதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. ஆஃப்டர் மெனோபாஸ், அதாவது இந்த மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறமா இது சுருங்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் உண்டு. பட் இந்த மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டியை நீங்க கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு எவாலுவேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கட்டி வேற ஏதாவது பிரச்சனையா இல்லாம இருக்கான்றத தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு. ஸோ இதை தாண்டி இந்த ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிறது தைராய்டு பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பிகாஸ் உங்களுக்கு இந்த தைராய்டு கட்டியில உங்களுக்கு இந்த எஸ்ட்ரஜன் அதிகமான டாமினண்டா எடுத்துக்கக்கூடிய செல்ஸ் இது உண்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைங்க இந்த ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அதிகமா இருக்கிறத பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த ஃபைப்ராய்ட் கட்டி அதாவது ஹெரிடிட்டரியா கூட வரலாம். உங்களுக்கு ஃபேமிலியில யாருக்காவது இருந்தா கூட உங்களுக்கு வர சான்சஸ் உண்டு. அதாவது எஸ்பெஷலி மதர்ஸ், அதாவது அவங்க அம்மாக்கோ யாருக்கோ இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வர்றதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டி இருக்கிறவங்க நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு இதுல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபைப்ராய்ட் கட்டியோட சைஸை பொறுத்து இதுக்கு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் மாற செய்யும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்க இல்லை கன்சல்டேஷன் எடுத்துக்க ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது இந்த ஃபைப்ராய்ட் பிரச்சனையோட கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் இந்த ஃபைப்ராய்ட் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சில லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்ரி ஸ்டெப்ஸ் என்னன்னு நம்ம ஒரு பிடிஎஃப்ல நம்ம கிளியரா வச்சிருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃப் வேணுன்றவங்க நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல ஃபைப்ராய்ட்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் சென்ட் பண்றேன்.